ஓம் சாந்தி. பி.கே. சூரஜ்பாய், மவுண்ட் அபு, ராஜஸ்தான். இன்று ஜனவரி 22ஆம் நாள். அனைவரும் தபஸ்யா மிக நன்றாக செய்து கொண்டிருப்போம். பாபா நேரத்தின் அனுசாரமாக நம்மிடம் பலத்தை நிறைத்து கொண்டிருக்கின்றார். நேரம் தன்னுடைய நிலையை காண்பித்துக் கொண்டிருக்கின்றது. நாம் தனது நிலையை வெளிப்படுத்த வேண்டும். நேரம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நம்முடைய ஸ்திதி சிரேஷ்டமாக இருந்தால்தான் நம்முடைய சிரேஷ்ட ஸ்திதி நேரத்தின் மீது மிக நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும். எனவே இன்று முழு நாளும் நினைவு ஸ்வரூபமாக இருப்போம். அநேக நினைவுகளை பாபா நமக்கு கொடுத்துள்ளார். நாம் மிக சக்திசாலியான நினைவுகளை ஒரு லிஸ்ட் எடுத்துக்கொள்வோம். 25 நினைவுகள் கூட எழுத முடியும். அதில் குறைந்ததிலும் குறைந்தது 16 நினைவுகளை குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதை எழுதும் பொழுதே உங்களுக்கு மிக ஆனந்தம் ஏற்படும். பாபா நமக்கு நினைவு ஏற்படுத்தியுள்ளார். நீங்கள் ஆத்மாக்கள், ஷரீரம் அல்ல. இதில் ஆரம்பித்து நம்மிடம் 84 பிறவிகளின் பார்ட் நிரம்பி இருக்கின்றது என்ற நினைவு ஏற்படுத்தியுள்ளார். நீங்கள் 5000 ஆண்டுகளின் யாத்திரையை முடித்து விட்டீர்கள். இப்பொழுது நான் வந்திருப்பதே உங்களை மீண்டும் வாபஸ் வீட்டிற்கு அழைத்து செல்வதற்காக. எனவே இப்போது நாம் வாபஸ் செல்ல வேண்டும். கல்ப கல்பமாக இதுதான் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதுதான் மீண்டும் நடக்கும். இது முட்களினுடைய காடு. இது அழிய போகின்றது. நீங்கள்தான் பவித்திரமான நிர்விகாரி தேவி தேவதைகளாக இருந்தீர்கள் என்று நினைவு ஏற்படுத்தியுள்ளார். நீங்கள்தான் இந்த உலகின் ஹீரோ ஆக்டர்ஸ் போன்ற நினைவுகளை எழுதி வைத்துக் கொள்வோம். மேலும் நினைவு ஸ்வரூபம் ஆகுவதற்கான பயிற்சியும் செய்வோம். பாபா 5 சொரூபங்களினுடைய நினைவு ஏற்படுத்தியுள்ளார். கோவில்களில் பூஜிக்கக்கூடிய தேவி நீங்கள்தான். நீங்கள்தான் லைட் ஹவுஸாக, மைட் ஹவுஸாக இருக்கின்றீர்கள். நீங்கள் ஃபரிஸ்தாக்கள். இந்த நினைவை கொடுத்துள்ளார். இதனுடைய பயிற்சியினை இன்று நாம் செய்வோம். பாபாவினுடைய மிக அழகான மகா வாக்கியம், நான் இந்த சிருஷ்டியை பாவனமாக்குவதற்கான கரண்ட் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். எனவே நாம் நினைவு ஸ்வரூபம் ஆகுவதன் கூடவே விசேஷமாக இந்த ஒரு பயிற்சியும் செய்வோம். பரந்தாமத்திலிருந்து ஞான சூரியனின் கிரணங்கள், வைப்ரேஷன்ஸ், அவருடைய கரண்ட் முழு உலகிற்கும் சென்று கொண்டே இருக்கின்றது என்ற விஷன் செய்யுங்கள். அல்லது கீழே உலக உருண்டை இருப்பதாக விஷன் செய்யுங்கள். குளோப் உலக உருண்டையின் மீது நான் இருக்கின்றேன். பாபாவினுடைய கிரணங்கள் என் மீது விழுந்து கொண்டே இருக்கின்றது. உலக உருண்டையின் மீது, முழு உலகின் மீது விழுந்து கொண்டே இருக்கின்றது. இந்த விஷன் செய்யுங்கள். அப்பொழுது மிக ஆனந்தமாக இருக்கும். நாம் கர்மா செய்யும் போதும் சிறிது நேரம் அமர்ந்தும் எந்த அளவு அதிகமாக பயிற்சி செய்கின்றோம், கவனம் கொடுக்கின்றோம். கர்மா செய்யும் பொழுது இடையிடையே அமர்ந்து பயிற்சி செய்வது மிக நல்ல விதியாகும். 10 நிமிடங்களாக 4 அல்லது 5 முறை அமர்ந்து பயிற்சி செய்வது மிக நன்றாக இருக்கும். மாலையில் 2 முறை அமர்ந்து பயிற்சி செய்யுங்கள். முடிந்தால் இடையிடையே அமர்ந்து பயிற்சி செய்யுங்கள். இதனால் நம்முடைய பயிற்சி தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஏகாகிரதா அதிகரித்துவிடும். யோகத்தில் சுகம் கிடைக்கும். அதனால் யோகத்தின் மீது ரசனை ஏற்படும். யோகம் செய்வதற்கான ஆசை ஏற்படும். மனிதர்களுக்கு யோகம் செய்வதற்கான ஆசை இருப்பதில்லை. எனவே அவர்களுக்கு யோகம் செய்ய வருவதில்லை. நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது மாற்றத்தை அவசியம் கொண்டு வந்து கொண்டே இருக்க வேண்டும். மேலும் விசேஷமாக இதுவெல்லாம் என்னுடைய தவறு, இதெல்லாம் என்னுடைய பலகீனம் என்று நாம் எதையெல்லாம் உணர்கின்றோம். ஓம் சாந்தி. பி.கே. சூரஜ்பாய், மவுண்ட் அபு, ராஜஸ்தான்.
இன்று ஜனவரி 22ஆம் நாள். அனைவரும் தபஸ்யா மிக நன்றாக செய்து கொண்டிருப்போம். பாபா நேரத்தின் அனுசாரமாக நம்மிடம் பலத்தை நிறைத்து கொண்டிருக்கின்றார். நேரம் தன்னுடைய நிலையை காண்பித்துக் கொண்டிருக்கின்றது. நாம் தனது நிலையை வெளிப்படுத்த வேண்டும். நேரம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நம்முடைய ஸ்திதி சிரேஷ்டமாக இருந்தால்தான் நம்முடைய சிரேஷ்ட ஸ்திதி நேரத்தின் மீது மிக நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும். எனவே இன்று முழு நாளும் நினைவு ஸ்வரூபமாக இருப்போம். அநேக நினைவுகளை பாபா நமக்கு கொடுத்துள்ளார். நாம் மிக சக்திசாலியான நினைவுகளை ஒரு லிஸ்ட் எடுத்துக்கொள்வோம். 25 நினைவுகள் கூட எழுத முடியும். அதில் குறைந்ததிலும் குறைந்தது 16 நினைவுகளை குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதை எழுதும் பொழுதே உங்களுக்கு மிக ஆனந்தம் ஏற்படும். பாபா நமக்கு நினைவு ஏற்படுத்தியுள்ளார். நீங்கள் ஆத்மாக்கள், ஷரீரம் அல்ல. இதில் ஆரம்பித்து நம்மிடம் 84 பிறவிகளின் பார்ட் நிரம்பி